நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுதாவியும் ரம்யாவையும் காணோம்டா. ஏய் மிமினாச்சி, என்னடியாச்சு? நான் அவங்கள திட்டிட்டேன்டா. அப்படின்னா பிரச்சனை உங்களுக்குள்ள? அதெல்லாம் இப்ப போன்ல பேச முடியாது. நேர்ல வா சொல்றேன். ஐயோ இப்பவா? டேய், அவங்க எங்கேயாவது போயிட போறாங்கடா. போன் பண்ணி பாத்தியா? உனக்கு போன் பண்றவ அவங்களுக்கு பண்ணாம இருப்பேனா? அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், போன் எடுக்கல. ப்ளீஸ் கால் மீன்னு ஒரு SMS போடு. இல்லனா இப்படி போட, கண்ணே சுதா, கண்மணி ரம்யா, தெரியாமல் திட்டிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு உங்களை பிரிந்து வாடும் அக்கா மீனாட்சி, அழகு அத்தான் சரவணன் மற்றும் அம்மம்மா அப்பப்பா அக்கக்கா. வைடா போன. ஹேய், நான் சொல்றத கொஞ்சம் கேள. உன் குடும்பத்துல யாருக்காவது ஒண்ணுனா நீ கண்ணீர் விடுவ, என் குடும்பத்துல யாருக்காவது ஒண்ணுனா நீ காமெடி பண்ணுவ. ஹேய், லூஸ் மாதிரி பேசாதீ. உன் தங்கச்சிங்க எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க? கோச்சிட்டு வீட்டை விட்டு போய் நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் ஆட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க ஆட்டோ எடுத்த டிரைவர் பாஸ்கர், நமக்கு தெரிஞ்ச பையன்தான். கோயம்பேடுக்கு போகணும்னு சொன்னாங்களாம். அவன் உடனே நமக்கு போன் அடிச்சான். நான் தான் அப்படியே கொஞ்சம் ஊரை சுத்தி காட்டி அப்படியே நம்ம வீட்டு பக்கம் கூட்டு வர சொல்லியிருக்கேன். இப்ப நான் உடனே கிளம்பி வரேன். நிஜமாவா சொல்ற? ஏய், உன் தங்கச்சிங்களை காணோன்னு சொல்ற, நான் காமெடியா பேசினா உனக்கே தெரிய வேணாமா? எனக்கு ஒன்னும் தெரியல. என்ன தெரிஞ்சிருக்கு இது தெரியறதுக்கு? நான் வந்துட்டு இருக்கிறேன், நீ கிளம்பி நில்லு. அவங்கள வழியிலே மடக்கி ஒரு ஷாக்கை கொடுப்போம். அந்த ஆட்டோவா? மீனாட்சி, ஒரு ஆளை காட்டி இது அவுரா அப்படின்னு கேட்டா சொல்லுவான் சரவண. ஆட்டோவை காட்டி அந்த ஆட்டோவான்னு கேட்டா எப்படி சொல்லுவேன்? அதே ஆட்டோ தான். எப்படி சொல்ற? அதே மஞ்சள் கலர், அதே ஹெட்லைட், புடு புடு புடுப்புனா அதே சவுண்டு. தேங்க்ஸ் பாஸ்கர். இதுல என்னென்ன இருக்கு? கோயம்பேடு கூட்டு போகாம வேற எங்க கூட்டு போறேன்னு பயந்தே போயிட்டாங்க. பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டேன், வரேண்ணே. பா, எவ்வளவு ஆச்சு சொல்லு. விடுங்கண்ணா, பாத்துக்குவோம். ஆட்டோ காசை வாங்கி போ பண்ணி. இல்லண்ணே, வேணாண்ணே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண மாதிரி மனசுக்கு ஃபீலிங் இருக்கு. இந்த காசை வேணா அதுவும் போயிடும். ஆனா நீங்க வச்சுக்கண்ணே, அடுத்த சவாரி வரும்போது சேர்த்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். வரேண்ணே. தேங்க்ஸ். பரவாயில்லண்ணா. அக்கா, அக்கா. ஏய், ஏற்கனவே நீ முறைச்சனால தான் அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. திரும்பவும் முறைகிற. சாரிக்கா. போங்கடி. உங்களை காணோன்னதும் என் உயிரே கையில இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? கார்ட்டூன்ஸுங்களா சின்ன விஷயத்துக்கு எப்படி கோச்சின்னு போவாங்க? இல்லதான். இத பாருங்க, சௌந்தர்யாவுக்கும் உங்களுக்குள்ள நடந்ததை நீங்க சௌந்தர்யா கிட்ட வச்சுக்கணும். ஏன்டி சண்டை போட்டேன்னு நான் அவகிட்டையும் கேட்க மாட்டேன். ஏன் எங்க அக்கா கிட்ட சண்டை போட்டீங்கன்னு நான் உங்ககிட்டயும் கேட்க மாட்டேன். அவகிட்ட சண்டை போட்டதுக்காக வீட்டை விட்டு போனீங்க. நாங்க ஒண்ணு அன்னிக்கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு போல. அப்புறம் அக்கா எங்களை கோவமா திட்டிடுச்சு. ஏண்டி, நான் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதா? அப்படி இல்லக்கா, எங்களால உனக்கு எதுக்கு கஷ்டம்னு தான் நாங்க கிளம்பிட்டோம். ஏன் அப்படி போறவங்க என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? சொன்னா நீ போவேனான்னு சொல்லுவ, அதனாலதான் சொல்லாம கிளம்பிட்டோம். எப்படியோ பஸ் ஏறப்போ ஃபோன் பண்ணிருப்போம். தப்புதான்க்கா, முட்டாள்தனமா எதையோ யோசிச்சு பண்ணிட்டோம். எப்பவுமே ஒன்று சொல்றேன், உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது ஓடி போறது. பிரச்சனைக்கு பயந்துட்டு ஓடி போறவன் காணாம போயிடுவான். எவன் தம் கட்டுறானோ அவன் மட்டும்தான் ஜெயிக்கிறான். உங்க பாசக்கார அக்கா கோச்சிக்கிட்டான்னு இப்படி கிளம்பி போறீங்களே, நீங்களாம் உலகத்துல மத்தவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? உங்க அக்கா மாதிரி, உங்க அண்ணன் மாதிரி, உங்க அப்பா மாதிரி தான் உலகம் பூரா ஆட்கள் இருப்பாங்கண்ணா. கிடையாதுமா. என் அம்மா மாதிரி, என் அக்கா மாதிரி, இன்னும் சினிமா சீரியல்ல வர மாதிரி வில்லனுங்களும் வில்லிங்களுமா தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தா வாழ்க்கை பூரா ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க இங்க தான் இருக்க போறீங்க. என் அம்மாவையும் அக்காவையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? என் வீட்டில் இருக்கிறதுனால
அவங்க திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு குட்டை குட்டை குனியணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க உங்க வீட்டுல எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க. தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க, சண்டை போட்டா சண்டை போடுங்க. புரியுதா? சரி வாங்க. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களாடி? இல்ல. சரவணா, எங்கேயாவது போய் சாப்பிட்டு போலாம். உத்தரவு ஏசமா. வா. வாங்க. மூஞ்சி எப்படி வச்சிருக்கான் பாருங்க. சௌந்தர்யா, நான் அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேச என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் பொதுவா பேசு. தனியா என்ன பேசுவான்? அது இதுன்னு ஏதாவது கதை விட்டு உன்னை ஏமாத்தலான்னு பாப்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நானும் இங்க இருக்கேன். நான் ஏதாச்சும் பேசினா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவ. நான் அம்மா கிட்டே பேசி முடிச்சுக்கிறேன். டென்ஷன் எல்லாம் ஒன்னும் இல்ல. என்னன்னு சொல்லு. என்னத்த சொல்றது? 2 நாளா இந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அது எதுக்கோ நான் காரணம் இல்லப்பா. நான் மட்டும் காரணமா? யார் காரணமா இருந்தாலும் மாட்டிட்டு முழிக்கிறது எல்லாரும் தானே. பாரு சரவணா, உனக்கு பிடிச்ச புள்ளைய நீ கல்யாணம் பண்ணிருக்க. அவளை எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஓ மூஞ்சிக்காக அவளை நான் பொறுத்துக்கிறேன். அதுக்காக அவ அப்பா அம்மா தங்கச்சி அவ வீட்டுல வளர்றதுல ஆட்டுக்குட்டிங்க இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா என்னால முடியாது. கரெக்ட்டுமா. நீ எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்? என்ன நக்கலா? சிச்சி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். அம்மா ஆரம்பத்திலே இது வேணாம் தானே சொல்லுச்சு. சொன்ன இல்லையா? ஆமாமா, நீ தெளிவா சொன்ன. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, நான் தீர்த்து வைக்கிறேன். ஒண்ணு இல்லப்பா, அந்த வெள்ளை வேட்டி இருக்காரே என் மாமனாரு. ஆமாப்பா, புஸ்கு புஸ்குன்னு கிளம்பி வந்துடுறாரு. அந்த குண்டாமாவையும் சேர்த்து கூட்டிட்டு வராரு. வந்தா உடனே கிளம்புறாங்களா, மழை பெய்யுது புயல் அடிக்குதுன்னு ஒரு வாரம் ஆக்கி விட்டுறாங்க. உனக்கே தெரியும் ராஜராஜன் அரிசியெல்லாம் எவ்வளவு விலை விக்குதுன்னு. கரெக்ட்டுமா. என்ன இவன் எல்லாத்துக்குமே தலையாட்டுறானே, தப்பா இருக்கே. வேற என்னமா? இப்ப அவ தங்கச்சிகளை கூட்டிட்டு வந்திருக்கா. அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோமே, கைய காலை வச்சுட்டு சும்மா இருப்போன்னு இருக்குதுங்களா? உங்க அக்கா நகைய போட்டு தள்ளிச்சிங்க. எதுக்குடி இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு போட்டு கொடுத்துருச்சிங்க. அந்த வெள்ளை வெட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தது 2 தான். போட்டு தள்ளுறது, போட்டு கொடுக்கறது. ஆமாமா, கரெக்ட் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப என் பக்கத்து நியாயத்தை சொல்லட்டுமா? சொல்லுப்பா. மீனாட்சி என் பொண்டாட்டி. ஆமா. வெள்ளை வேட்டி என் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு மாமனாரு. மாமனாரை நான் மதிச்சுதானே ஆகணும். ஆமாப்பா, அதெல்லாம் அம்மா இல்லன்னு சொல்லல. அதே மாதிரி மீனாட்சியோட அந்த 2 தங்கச்சிங்க, அந்த 2 பிள்ளைங்களுக்கு நான் ஒரு அத்தானாவும் அண்ணனாவும் இருக்கிறது அவசியம் இல்லையா? இப்ப என்ன சொல்ல வர? புரியலையாமா? இல்லப்பா, நீ திடீர்னு ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கிட்டு இந்தியாவுக்காக பவுலிங் பண்ற, திடீர்னு பச்சை கலர் சட்டையை மாட்டிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு பேட்டிங் பண்ற. நீ இந்தியாவா பாகிஸ்தானா? இங்க பாருமா, இங்க யாரையும் நான் எதுவும் சொல்ல முடியாது. என் தலையெழுத்து அப்படி. ஆமாடா சொல்லும். ஆனா இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் உனக்கு தலையெழுத்து இல்லையே. ஆமாப்பா ஆமாப்பா. ஏ லூஸ் அம்மா, சரவண ஏதோ புதுசா ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது தெரியாம அவன் வாசிக்கிறதுக்கெல்லாம் தலைய ஆட்டிட்டு இருக்கியே. இந்த பிரச்சனைக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னப்பா? நான் தண்ணி கொடுத்துட்டு போயிடுறேமா. வெச்சாண்டா இந்தியன் தாத்தா ஆப்பு. சரவணா. ஆமாமா, நீ டெய்லி கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலமா. இல்லப்பா, இது சாதாரண கண்ணீர் தான். இல்லம்மா, எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நீ சந்தோஷமாவே இல்லம்மா. யாருப்பா சொன்னது? நான் சந்தோஷமா தான் இருக்கேனே. ஐயோ இல்லம்மா, நீ உள்ள அழுகுற, வெளியில தான் இப்படி எல்லாம் சிரிக்கிற. இல்லப்பா, உள்ளேயும் சிரிக்கிறேன். இந்த வெள்ளை வேட்டி இருக்காரு. ஐயோ பாவம், அந்த ஆளு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. எங்கேயாவது ஓரமா பேக வச்சுக்கிட்டு ஒண்டிக்குவாரு. இல்லம்மா, இந்த குரங்குங்க 2ம். ஐயோ, பச்சை பிள்ளைகளை குரங்குன்னு சொல்லாதய்யா. என்னம்மா அப்படியே மாத்தி பேசுற? இல்லப்பா, அப்ப பேசுறதுதான் மாத்தி பேசுனது. இப்ப நேராதான் பேசுறேன். இருந்தாலும் நீ எனக்காக இவங்களெல்லாம். இல்லப்பா இல்லப்பா, குடும்பங்கிறது ஒரு கோவில் மாதிரி. அதுல ராமரும் இருப்பாரு, ஆஞ்சநேயரும் இருப்பாரு, சிவனும் இருப்பாரு, நந்தியும் இருக்கும்.
எல்லாம் சேர்ந்துதானப்பா ஒரு கோவில். அப்ப இன்னொரு தடவை நான் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டா தம்பி, ஒரு லேடி புத்தர், லேடி ஏசுநாதர், லேடி காந்தி, இந்த காம்பினேஷனை நீ உங்க அம்மா ரூபத்துல பார்க்க போறப்பா. அப்ப அந்த தனி கொடுத்தனும் தம்பி வேணாம் தம்பி, நீ போ. ஏடி சிரிக்கிற? எப்படி உன்னை ஆஃப் பண்ணா பத்தியா அவன் பையன்? என்னத்த பண்றது? சிங்கத்தை பெத்தா கர்ஜிக்கலாம், நாய பெத்தா கொலைச்சித்தானே ஆகணும். ஹலோ, நீ பெத்தது நான் இல்ல நரி. நீ ஊலதான் விடணும். ஏய், மாப்பிள்ள வந்திருக்காரு. யாரு? தமிழ் வந்திருக்காருடி. சிரிச்ச நீ செத்த. பரவாயில்லையே, நீ சண்டை போட்டத கிளம்பி வந்துட்டாரு போல. அவன் போட்ட சண்டைக்கு கிளம்பி வராம வேற என்ன பண்ணுவான்? என்னடி அவன் இவன் பேசுற? உன் மருமக உன் புள்ளைய அவன் அவங்கிறான். அது கேட்டு கேட்காத மாதிரி போற. எனக்கு மட்டும் அட்வைஸா? என்னங்க என்னங்க பேச மாட்டீங்களா? இது எதுக்கு இங்க பாக்குது? எந்த பக்கம் பேசினாலும் தப்பாயிடுமே. அத்த என்கிட்ட பேச மாட்டீங்களா? அத்த என் முகத்தோட பாருங்க. இவ எனக்கு என்ன வேணும்? உங்க பொண்டாட்டி வேணும் மாப்ள. என் பொண்டாட்டி நான் கோவப்படக்கூடாதா? கூடாதா? 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 என் மனைவிட்ட நான் கோவப்படக்கூடாதா? கூடாதா? 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 என் காதலிட்ட நான் கோவப்படக்கூடாதா? கூடாதா? 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 கோவப்படலாம் மாப்ள, கோவப்படலாம். போன மாசம் வரையும் சௌந்தர்யா எங்க ப்ராப்பர்ட்டி. எப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அப்பவே அவ உங்க ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியோட பட்டா சிட்டாலாம் உங்க பேருக்கு நாங்க மாத்தி எழுதி கொடுத்துட்டோம். அவகிட்ட கோச்சிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு மாப்ள. சொல்லுங்க அவகிட்ட சொல்லுங்க. அத்த நான் எந்த நம்பிக்கையில அவட சண்டை போறேன்? அவகிட்ட எனக்கு எல்லா உரிமை இருக்குன்ற நம்பிக்கையில தானே. மாப்ள என்ன நீங்க எழுவிய போட்டுக்கிட்டே போங்க, போய் முதல்ல பேசுங்க. இல்லத்த போங்கன்றல. என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு பேச்சு கொடுங்க. என்ன பிரச்சனை, என்ன ஏது பேச மாட்டேன்றாங்க. ஓங்கி ஒரு அப்ப அப்புங்க. அத்த நான் சொல்றல அடிங்க. இல்லத்த மாப்பிள சண்டை போட்ட நீங்க பெருந்தன்மையா கிளம்பி வந்து கெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஆண் காட்டிட்டு இருக்கா, அடிங்க மாப்பிள. எப்படி அடிக்கணும்னு அடிச்சு காட்டவா? இல்லத்த இல்லத்த ஓங்கி ஒன்னு அடிங்க மாப்பிள. வேண்டாம். நீங்க அவளை நேசிக்கிறது உண்மையா இருந்தா, நீங்க அவளை பொண்டாட்டியா நினைச்சது உண்மையா இருந்தா, அவ மேல நீங்க உயிரே வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா ஓங்கி ஒண்ணு விடுங்க. அப்போ உங்க காதல் பொய்யா? சாரிங்க சாரிங்க. நான் சொல்லல. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு இப்ப அடிச்சதுக்கா? இல்ல அன்னைக்கு வார்த்தையில அடிச்சதுக்கு. என் தங்கச்சியில திட்டினேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு புத்தி எட்டு போச்சு. நானும் என்னென்னமோ பேசிட்டேன்.
நான் உன்னை அப்படியெல்லாம் நினைக்கல, ஏதோ கோவத்தில் வந்துருச்சு. அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற தயாராக இருக்கேன். உனக்கு ரொம்ப கோபமாக இருந்தால் ஒரு அடி கூட அடிச்சிரு. ம். நான் பண்ணதும் தப்புதான். சின்ன பசங்க சத்தியமா வேணும்னு பண்ணிருக்க மாட்டாங்க. கோச்சுக்கிட்டது என்னோட தப்பு. நான் பண்ணதும் பெரிய தப்பு தானே. அதுக்கு தான் உங்களை அடிச்சிட்டேனே. ஐயோ, நான் தான் தப்பு பண்ண, நீ தான் தப்பு பண்ணு. போதும் போதும். நான் நிஜமாவே பயந்துட்டு வந்தேன். சண்டை போட்ட நாள்ல இருந்து எப்படி சரி பண்ண போறோம்னு மனசு அரிச்சுட்டே இருந்துச்சு. இது இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு என்னங்க ஆக போகுது? நேரம் தான் வேஸ்ட். இதோட விடுங்க, போங்க போய் குளிச்சுட்டு ரெடியா இருங்க, நான் வரேன். என்னடி இது அதிசயமா இருக்கு, டக்குன்னு மன்னிச்சிட்ட. யார் மன்னிச்சது? என்னடி பேசின ஒரு வார்த்தையும் அவ்வளோ லேஸ்ல மறக்க முடியும்னு நினைச்சியா? நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். என்னடி சொல்ற? ஆமாம்மா, சண்டை போடுறது வேஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சத்தம் போடாம நம்ம நினைச்சதை சாதிக்கணும். அடி ஆத்தி, என்னை விட பெரிய ஆளா வருவ போல் இருக்க என் ராசாத்தி. கவலைப்படாதம்மா, இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நான் பாத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா சீக்கிரம் வந்துட்டு? சும்மாதான். நான் உங்க அண்ணன் வந்திருக்கானா? உனக்கு யார் சொன்னா? நானா தான் கேக்குறேன். உங்க அண்ணன் வந்திருக்கானா? எப்படிடா கண்டுபிடிச்ச? உள்ளதான் சௌந்தர்யா சிரிப்பு சத்தம் கேக்குதே. என்ன ராசி ஆயிட்டாங்களா? அப்படிதான் தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிறாங்களே, இவங்க கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். எப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. சரி, காதலிக்கிறப்போ 4 நாளைக்கு ஒரு தடவை சண்டை தான். அவன் குடும்பத்தை இவ கேவலமா பேசுவா, இவ குடும்பத்தை அவன் கேவலமா பேசுவா. அவங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. யாரு மீனாட்சி? இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ணலாம் இல்லாத கப்பல்ஸ். பொண்ணு பேரு மீனாட்சின்னு நினைக்கிறேன், பையன் பேரு சரவணன். உள்ள வாடா, வாசலே நின்னு பேசிட்டு இருக்க. மீனாட்சி, சிங்கமோ அசிங்கமோ ஒரு கொகையில ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணுதான் உள்ள இருக்குதுல. இப்படியா இப்படியே உட்காரு. எப்படி மீனாட்சி? என்ன எப்படி? இல்ல, இந்த மேட்ரு இவ்வளவு சப்புன்னு முடிஞ்சிச்சே. ஏன் வருத்தமா இருக்கா? ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கு? இல்ல, பிரச்சனைன்னு சௌந்தர்யா சொன்னதை பார்த்தா உங்க அண்ணா வரத்துக்கு எப்படியும் 2-3 வாரம் ஆகும் நினைச்சேன். இப்படி சப்பியா மேட்ரு முடிஞ்சிச்சே, எப்படி? டேய், எப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? இதோட பெரிய பெரிய பிரச்சனை ஆனப்போ நீ விட்டு கொடுக்கலையா? நான் விட்டு கொடுப்பேன் மீனாட்சி. உங்க அண்ணன் எப்படி விட்டு கொடுத்தான்னு தான் ஆச்சரியமா இருக்குது. தங்கச்சி சொன்னா அண்ணன் கேட்டுதானே ஆகணும். மீனாட்சி, என்ன நீ பேசின உங்க அண்ணன் கிட்ட? ஏன்? என்னடா கேள்வி இது? என் தங்கச்சிங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ அடிச்சு பிடிச்சு எவ்வளவு சப்போர்ட் பண்ண. நியாயமா பார்த்தா நீ அவங்க கிட்ட கோச்சிட்டு இருக்கணும். ஆனா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அதனால நான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண. அது என் கடமை இல்லையா? கோவத்துல சண்டை போட்டாலும் 2 பேருமே தனித்தனியா ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. திட்டினதும் அண்ணன், அவன் தான் ஃபோன் பண்ணி சாரி சொல்லணும். அதான் ஃபோன் பண்ணி ஸ்ட்ரிக்டா சொன்னேன். அண்ணனும் வந்து மன்னிப்பு கேட்டுருச்சு. பொண்டாட்டி, என்ன புருஷா? நான் உன் கூட பிறந்தவங்களை சப்போர்ட் பண்ணன்றதுக்காக நீ என் கூட பிறந்தவங்களை சப்போர்ட் பண்றியா? ஆமா மீனாட்சி, என் ராசாத்தி, என் ரோசாப்பூ ரவிக்காரி, என் சிறையில் பூத்த சின்ன மலர், டார்லிங் டார்லிங் டார்லிங், என் இதய தாமரை, அன்பே வா. டேய், போதும் போதும். எப்படி இதெல்லாம் எங்க மீனாட்சி கத்துக்கிட்ட? உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட இருந்துதான். என்கிட்ட இருந்தா? ஆமா சரவணா, எவ்வளவு வேகமா கோவப்படுறியோ அவ்வளவு வேகமா நீ சமாதானம் ஆயிடுவ. தப்புன்னு தெரிஞ்சா, எவ்வளவு பெரிய சண்டைனாலும் சாரி கேட்க நீ தயங்க மாட்ட. இப்பவும் சொல்றேன்,
நம்ம 2 பேரோட உறவு பிரச்சனை இல்லாம போறதுக்கு நீ விட்டு கொடுக்கறதா ஒரே காரணம். வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இல்லாதவன் சொல்ல வர. இதெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட இல்லாதவன்னு சொல்ல வர. ஏ ராஜா, ஏ ராஜாதே ராஜா, ஏ ராஜா சின்ன ரோஜா, என் 1000ல் ஒருவன், என் அலாவுதீனும் அற்புத விளக்கம். என்னடி இது? இந்த கடைசி படம் மட்டும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம இருக்குது. பொருடா பொருடா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. என் வேட்டைக்காரா, என் சிங்கம், என் சிறுத்தை, மணாளனே மங்கையின் பாக்கியம். இந்த படம் மட்டும் ரொம்ப பின்னாடி போயிட்டேன். இதெல்லாம் கரெக்டா கவனி. காஃபி ஏதாவது வேணுமா? வேணாம். ஏன்? ஹார்லிக்ஸே பக்கத்துல இருக்குதே, குடிக்க மாட்டேன். அப்படியே